வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரெட் ஷேப்பிங்கில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன ஸ்டஃபிங் வைக்கிறோமோ அதை அப்படி சென்டரில் அப்படி வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் இருந்து அப்படியே ரோல் பண்ணிட்டு போவோம். இந்த ஷேப் கிடைச்சிடும். இப்போ அடியில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே இந்த எட்ஜில் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்துட்டு லைட்டாக இப்படி செஞ்சுட்டோம்னா நமக்கு லோட்டஸில் வர மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்க்கலாம். சென்டராக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டஃபிங்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டு வருவோம். ஆலு பராட்டாக்கு பண்ணுற மாதிரி தான். இந்த மேலே இருக்கிறதுல இப்படி செஞ்சுட்டோம்னா நமக்கு அந்த லீவ் ஷேப் இங்கே கிடைக்கும். இதில் மில்க் அண்ட் பட்டரை அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். வெள்ளை எள்ளு கொஞ்சமாக இதில் மேலால் தூவி விட்டுக்கிறேன். இந்த லோட்டஸ் ஷேப்பெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் வீட்டு பசங்க வந்து ஆளுக்கு ஒரு ஷேப் ட்ரை பண்ணியிருக்காங்க. எது என்னென்னு தெரியாது. எல்லாம் பேக் பண்ணோன்னு தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிரெட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனே ரவுண்டு பன்னு உள்ளார ஸ்டஃபிங் வச்சு சூடாக இருக்குது, அதனால் தொட முடியலை. இது நம்மளுடைய லோட்டஸு அழகாக வந்திருக்கு பேக் ஆகி. இதெல்லாம் பசங்க ஒவ்வொன்றும் பண்ணினது. ஹாஸ்பிட்டலில் அடிப்பட்டவனுக்கு கட்டு போட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் பைட்ஸ்ன்னு சொன்னானுங்க. இது என்ன ஷேப்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இது அடியில் இந்த மாதிரி வந்திருக்கு லோட்டஸ் அடியில். சர்க்கிளாக தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து இதை ஹாஃப் சீஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஹாஃப் ஸ்லைஸு ஒரு இதுக்கு ஹாஃப் இது போதும் நமக்கு. ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைக்கும். இது இப்படியே வந்து ட்ரேல அடிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக அடிக்கிக்குவோம். ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். ஒரு சின்ன சைஸில் தேய்ச்சிட்டு இப்படி உருண்டை பண்ணிக்கலாம். இப்படி உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல இப்படி வரிசையாக அடிக்கிக்கலாம். This box.
கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது அவனில் வச்சுருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ வைக்கிறது வந்து சீஸ் தடவுனது. உள்ளே சீஸ் வச்சுருக்கோம் நம்ம. இது எல்லாமே இப்போ பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சப்பாத்தி உருண்டை சைஸில் ஒரு மாவு இருந்தது, மிச்ச மாவு பிரெட்டில். அதில் வந்து பெரியவன் வந்து பிஸா பண்ணியிருக்கிறான். ஒன்றும் இல்லை, கெச்சப்பு சீஸு போட்டு மேலே வந்து பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கான். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சீஸ் போட்டு பண்ணது. சீஸ் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்துருக்கு. மீதி எல்லாம் பிளைன் பிரெட்டாக இருக்குது கார்லிக் ஃப்ளேவரில். இதுவும் கார்லிக் பிரெட்டு. சூடாக இருக்குது, அழகாக செம்ம சாஃப்டாக இருக்குது. அவன் பண்ணன பீஸா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிரெட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஆப்ஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.